கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தொகுதி மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்ற இந்த வார்த்தையை கடந்த சில தினங்களாகவே நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது என்ன, ஏன் இதை மத்திய அரசு செயல்படுத்தும் பட்சத்துல தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 8லிருந்து 9 வரைக்கும் குறையும்? இதோடைய மிகப்பெரிய அரசியல் பின்னணி என்ன? இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா முக்கியமான தரவுகளும் தகவல்களும் இந்த வீடியோல இருக்கு. அப்பதான் உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். மத்திய அரசு இந்த டீலிமிட்டேஷனை பண்ண போறாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்த போகுது. அதனால இது சம்பந்தமா எல்லாரும் ஆலோசிக்க வேண்டியிருக்கு. வாங்க அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாரு தமிழ்நாடு முதல்வரான மு.க. ஸ்டாலின். ஏன் இந்த அழைப்பை விடுத்தாரு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு நாடு ஒரு தேர்தல் சம்பந்தமான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. இதோடைய அடுத்த ப்ராசஸ் அப்படின்றதுதான் இந்த டீலிமிட்டேஷன். அதனாலதான் மிக முக்கியமான தேவை இந்த நேரத்தில் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. சரி, முதல்ல டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதி இருக்கும். அந்த தொகுதியில மக்கள் தொகை அதிக அளவுல இருந்தாங்க அப்படின்னா அந்த தொகுதியை 2ஆ பிரிப்பாங்க, இல்ல அதுல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸை மாற்றி அமைப்பாங்க. சோ இதைத்தான் நம்ம டீலிமிட்டேஷன் அப்படின்றத சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. சோ எல்லா விஷயமுமே மக்கள் தொகை அடிப்படையில தான். ஒரு வார்டு ஆகட்டும், இல்ல ஒரு சட்டமன்ற தொகுதி ஆகட்டும், நாடாளுமன்ற தொகுதி ஆகட்டும், இது எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வரம்பு இருக்கும். ஒரு வார்டுனா அதுல இவ்வளவு மக்கள் தொகை இருந்தா அது ஒரு வார்டு. அதுக்கு மேல அதிகமாகும் பட்சத்துல அந்த வார்டை பிரிப்பாங்க. இதைத்தான் நம்ம கடந்த காலங்கள்ல நிறைய முறை பார்த்திருப்போம். ஏன் ஒரு மாவட்டம் பிரிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு கார்பரேஷன் லிமிட்ஸ் பிரிக்கிறதாகட்டும், இது எல்லாமே இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதை மக்கள் தொகை அடிப்படையில தான் மாற்றி அமைப்பாங்க. இப்போ நாடாளுமன்ற தொகுதிகளுடைய இந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற முடிவு வந்திருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் மாற்றி அமைச்சிருக்காங்க? இது வரைக்கும் 4 முறை டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் வந்திருக்கு. நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 1952, 1963, 1973, 2002. இதுல ஆரம்ப கட்டத்துல மட்டும்தான் தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாச்சு. ஆரம்பத்துல 497 இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய 543 மாற்றப்பட்டிருந்தது. இதுக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் காரணம். இதுல மிக முக்கியமான தருணம் எங்க வந்துச்சுன்னா 1970கள்ல. ஏன்னா அப்பதான் நாட்டுடைய மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு, இதனால வளர்ச்சி முழுமையா செய்ய முடியல, அதனால முதல்ல மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மத்திய அரசாங்கம் வராங்க. இதுக்காக மாநில அரசுகளுக்கு நிறைய டாஸ்க்குகள் கொடுக்கப்படுது இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுல. அதுல தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் மிக சிறப்பா செயல்பட்டாங்க. ஆனா வட மாநிலங்கள் இதுல சிறப்பா செயல்படல. அந்த மாநிலங்களை தான் பீமாறு மாநிலங்கள் அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானம் மற்றும் உத்தரப்பிரதேசம். இந்த 4 மாநிலங்களுடைய மக்கள் தொகை ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கிறதுனால வளர்ச்சி அப்படின்றது இந்த மாநிலங்கள்ல இல்ல, எல்லா துறைகளிலுமே இவங்க பின்தங்கி இருந்தாங்க. அப்படின்ற கான்செப்ட் அடிப்படையில தான் அவங்கள தரம் உயர்த்தணும், அவங்களை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 4 மாநிலங்களா பீமாறு மாநிலங்கள் அப்படின்னு ஒரு சொல்லாடல அழைக்க ஆரம்பிச்சு அவங்களுக்கான அதிக கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது செய்யப்பட்டு இருந்துச்சு. இதுல இந்த 4 மாநிலங்கள் மட்டும் இல்லாம பெரும்பாலான வட மாநிலங்கள் மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுல சரியான முறையில செயல்படல. சரி, ஏன் இதை செய்யணும்னு நினைச்சாங்க? இதை கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. தமிழ்நாட்டுடைய பிறப்பு விகிதம் அப்படின்றது 1.4% தான் ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. இது தேசிய அளவுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சராசரியை விட ரொம்பவும் சிறப்பான ஒரு சராசரி. இந்தியாவிலேயே மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்றதுல மிக சிறப்பா செயல்படக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு எப்பவுமே முதன்மையில் இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாதிரியான தென் மாநிலங்களும் இதுல சிறப்பான செயல்படக்கூடிய மாநிலங்கள் பட்டியல தான் இருந்துகிட்டே வராங்க. அதே நேரத்துல உத்தரப்பிரதேச அரசு 2016 கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி அவங்களுடைய பிறப்பு விகிதம் 2.7 இருக்கு. அதாவது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும் பொழுது கிட்டத்தட்ட 1.4 1.5% வரைக்கும் அதிகமா இருக்கிறத பார்க்க முடியுது. பீகாரும் கிட்டத்தட்ட இதே நிலைமை தான், நம்மளை விட 1.5 மடங்கு அதிகமா அவங்களுடைய பிறப்பு விகிதம் இருக்கு. அதாவது தமிழ்நாடு ஒரு பக்கம் இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல அதை முறையா செயல்படுத்தாம இந்த மாநிலங்கள் இருந்திருக்காங்க அப்படின்றதுதான் டேட்டாஸ் தெளிவா சொல்லுது. இது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, மக்கள் தொகையுடைய விகிதத்தை குறைக்கிறதுக்கும் தொகுதி மறுவரையறை பண்றதுக்கும்
இந்த நம்பர்ஸை கூட்டுறதுக்கும் இதுல தமிழ்நாடுக்கு நம்பர்கள் குறையறதுக்கும் எங்கெங்கெல்லாம் சம்பந்தம் இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுக்காக நம்ம இந்திய அரசியல் சாசன புத்தகத்தை ரெஃபர் பண்ண வேண்டியதா இருக்கு. இதுல ஆர்டிகல் 81, 82 இது ரெண்டும் தேர்தலை எப்படி நடத்தணும் அப்படின்றதுக்கான விதிமுறைகளை தெளிவா வகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதன்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை மாநிலங்களா இருந்தா 530 இருக்கணும், யூனியன் டெரிட்டரிஸா இருந்தா அதாவது யூனியன் பிரதேசங்களா இருந்தா 20 இருக்கணும். ஒட்டுமொத்தமா 550 தாண்டி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவில் அதாவது மக்களவையில இருக்கக்கூடாது அப்படின்றதுதான் இந்திய அரசியல் சாசனம் வகுத்திருக்கக்கூடிய அடிப்படையிலான விதிமுறை. இப்போ லோக்சபால 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வேலைகள்ல தான் மத்திய அரசு தீவிரமா இருக்கிறாங்க. இதை 2 வகையில பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ நாடாளுமன்ற புதிய கட்டிடம் கட்டப்பட்டது. அது வெறும் அலுவல்கள் சார்ந்த தரம் உயர்த்தப்பட்ட வசதிகளுக்காக மட்டும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அது தப்பு. ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்றதும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நீண்ட நாள் திட்டங்கள்ல ஒண்ணு. அதனாலதான் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துல மக்களவையில கிட்டத்தட்ட 900 இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. இப்ப இருக்கிறது வெறும் 543 தான். கிட்டத்தட்ட அதுல இருந்து டபுள் ஆகிற மாதிரி தான் இந்த சீட்ஸ் போடப்பட்டிருக்கு. அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா தொகுதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் அப்படின்றதும் பொருள்படும். அப்போ மீண்டும் இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது அந்த இடத்துலதான் வருது. அதாவது இப்ப இருக்கக்கூடிய கவுண்ட அதிகமாக்க போறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகுதியை 2ஆ பிரிப்பாங்க அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா ஏற்கனவே நம்ம மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல மிக சிறப்பா செயல்பட்டிருக்கிறோம் அப்படின்றதுனால பெரிய அளவுல அந்த எண்ணிக்கையில மாற்றம் இருக்காது. அதே நேரத்துல உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான மாநிலங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடு அப்படின்றது பெரிய அளவுல அதாவது முழுமையா அரசு கொடுத்த அந்த டார்கெட்டை முழுமையா அவங்க செயல்படுத்தல. அப்படின்னா அங்க எல்லா தொகுதிகளிலுமே அதிக அளவுல மாறி இருப்பாங்க. அதிக அளவுல இந்த மக்கள் தொகை அப்படின்றது ஏறி இருக்கும். இப்போ தொகுதிகளை பிரிக்கும் பொழுது என்ன ஆகும்? நிறைய தொகுதிகள் அந்த மாநிலத்துல புதுசா உருவாக்கப்பட வேண்டியதா இருக்கும். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்றதுனால தொகுதிகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவுல உயராது. இது ஒரு ரேஷியோ. சோ இப்போ இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஆர்டிகல் 81, 82 சொல்லி இருக்கக்கூடிய விதிமுறைகளை மாற்றி அமைக்கணும். அதுக்கு அரசியல் சாசன திருத்தங்களை மேற்கொள்ளணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியான திருத்தங்கள் எதையும் மேற்கொள்ளாம இப்ப இருக்கக்கூடிய 543 தொகுதிகளையே அவங்க வச்சுக்க போறாங்க. அது அந்த லிமிட்டை நாங்க தாண்ட போறது இல்ல அப்படின்னாலும் டீலிமிட்டேஷன் பண்ணணும். எந்த அடிப்படையில? மீண்டும் மக்கள் தொகை அடிப்படையில தான். இதுல மீண்டும் எங்க சிக்கல் வரும்னா நம்ம சிறப்பா செயல்பட்டிருக்கோம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுல. அதனால நமக்கான புதிய தொகுதிகள் அப்படின்றது உருவாகாது. இன்னும் சொல்ல போனா குறைய ஆரம்பிக்கும். அதே நேரத்துல இந்த மற்ற பீமாறு மாநிலங்கள் மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல அப்படின்றதுனால ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்கு ஒரு லிமிட் இருக்கணும். உதாரணத்துக்கு இப்ப காசியாபாத் தொகுதியிலே எடுத்துக்குவோம். அங்க இப்ப புதுசா டீலிமிட்டேஷன் பண்ணும் பொழுது மக்கள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் பொழுது காசியாபாத் தொகுதியை 2ஆ பிரிப்பாங்க. இதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு. அப்படி பிரிக்கும் போது எந்தெந்த மாநிலங்கள்ல தொகுதிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும், தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு குத்துமதிப்பான நம்பர்ஸும் ஓரளவுக்கு இருக்கு. அதன்படி பார்த்தா பீகார் மாநிலத்துல இப்ப 40 தொகுதிகள் இருக்கு. அந்த மாநிலத்துல கூடுதலா 10 தொகுதிகள் அதிகமாகும். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு 6 தொகுதிகள் அதிகமாகும். மத்திய பிரதேசத்துக்கு 4 தொகுதிகள் வரைக்கும் அதிகமாகும். உத்தரப்பிரதேசத்துக்கு இப்போ 80 தொகுதி இருக்கக்கூடிய சூழல்ல 11 தொகுதிகள் அதிகரிச்சு அந்த மாநிலத்துடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை 91 உயரும். சரி, இவங்களுக்கு இதெல்லாம் நன்மை. அதனாலதான் தென் மாநிலங்கள் எதிர்க்கிறாங்க. அந்த நம்பர்ஸை பார்ப்போம். தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா, தெலங்கானா ரெண்டையும் சேர்த்து இப்போ 42 இருக்கு. அது 34 குறையும். கேரளால 20 இருக்கு. அது 12 குறையும். தமிழ்நாட்டுல 39 இருக்கு. அது கிட்டத்தட்ட 8 வரைக்கும் குறைஞ்சு 31 இல்லாட்டி 30 அந்த இடத்துக்கு வந்து நிற்கும். கர்நாடகாவில 28 தொகுதிகள் இருக்கு. அதுல 2 குறைஞ்சு 26 தொகுதிகள் இருக்கும். அதாவது தென் மாநிலங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளை விட கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் குறையும். வட மாநிலங்கள்ல 17 தொகுதிகள் அதிகரிக்கும். இப்போ இந்த தேர்தலையே நம்ம ஒப்பிட்டு பார்ப்போமே. இந்தியா கூட்டணி அதிக அளவுல தென் மாநிலங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வட மாநிலங்கள்ல அதிக ஆதிக்கம் செலுத்தி இருந்தாங்க. இதுல இருந்து வட மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி அவங்களோட கூட்டணி கட்சிகளுக்கு அதிக ஆதரவு இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ ஆதரவு இருக்கக்கூடிய பகுதிகளில் தொகுதிகளுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகும் பொழுது அவங்களுக்கான பலம் இன்னும் கூட தான் செய்யும். அதே நேரத்துல அவங்களுக்கு ஆதரவு இல்லாத பகுதிகளில்
இந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கான அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது அரசியல் ரீதியிலான கணக்கெடுக்காகவும் இருக்கிறதுனாலதான் தமிழ்நாடு மாதிரியான தென் மாநிலங்கள் கடுமையா எதிர்க்கிறாங்க. இது வெறும் இந்த தேர்தல் சம்பந்தமான எதிர்ப்பா மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல நிதி சம்பந்தமான விஷயமாகவும் எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தது. குறிப்பா 15வது நிதி கமிஷன் பொழுது, அதாவது பினான்ஸ் கமிஷனுடைய டிஸ்கஷன்ல போது இந்த குறிப்பிட்ட பீமாறு மாநிலங்கள் பெரிய அளவுல மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல செயல்படல. அதனால அவங்க இன்னுமே நிறைய விஷயங்கள்ல லாக்கா தான் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு இன்னும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. அதனால கூடுதல் நிதியும் அவங்களுக்கு கொடுக்க வேணும் அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்த போது ஒட்டுமொத்த தென் மாநிலங்களும் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ அதோட அடுத்த நீட்சியாதான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்லயும் இப்படியான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கு. இது வெறும் தமிழ்நாடு எதிர்கட்சியா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு எதிர்ப்பா மட்டும் அதை பார்க்க கூடாது. ஏன் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி கூட மிக நெருக்கமா இருக்கக்கூடிய ஆந்திர முதல்வரான சந்திரபாபு நாயுடுவுடைய டிடிபி கட்சி கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடுவே சில மாதங்களுக்கு முன்னாடி நாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல சிறப்பா செயல்பட்டோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு தண்டனையை கொடுக்காதீங்க அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம ஆந்திர மாநில மக்கள் இன்னும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் ட்ரோல் ஆனாரு. ஆக்சுவலா அவர் சொன்ன விஷயம் இந்த பழிவாங்கல் படக்கூடாது, தங்க மாநிலத்துக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொன்னாங்க. ஆனா அப்போ சரியான புரிதல் இல்லாதனால அவர் கடுமையா விமர்சிக்கப்பட்டாரு, கடுமையா ட்ரோல் செய்யப்பட்டாரு. ஆனா அதுக்கான உள்ள அர்த்தம் இதுவா தான் இருக்கு. இப்போ தமிழ்நாடு இந்த விவகாரத்துல முதல்ல குரல் கொடுத்திருக்கிறாங்க. தொடர்ந்து தென் மாநிலங்கள் இதுக்கான எதிர்ப்புகளை வரக்கூடிய நாட்கள்ல முன்வைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளவு ஏன், தமிழ்நாடு சட்டப்பேரவையில இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்க்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய போது அது சம்பந்தமா செய்தியாளர்களை சந்திச்ச இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் விஷயங்கள்ல இந்த மாதிரியான சந்தேகங்கள், இந்த மாதிரியான ஒரு பயத்தை, அச்சத்தை வெளிப்படுத்துறது நியாயமா தான் இருக்கு, மத்திய அரசு அதுல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அவங்க இதுல எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஒப்புக்கொள்ளல. அதையும் நம்ம பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு. சோ இப்போ தென் மாநிலங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நியாயமான பயமா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மூத்த அரசியல்வாதிகளும் சரி, வழக்கறிஞர்கள், இந்த மாதிரி சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்களெல்லாம் கேட்கும் பொழுது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல தென் மாநிலங்கள் சிறப்பா செயல்படுற மாதிரியே வட மாநிலங்களும் சிறப்பா செயல்படணும். அவங்க அப்படி சிறப்பா செயல்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த டீலிமிட்டேஷனை மேற்கொள்ளணும். அது ஒண்ணுதான் விஷயமா இருக்கு, அது ஒண்ணுதான் வழியா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரி, இப்படி டீலிமிட்டேஷனை நிறுத்தி வைக்க முடியுமா? முடியும். அதுக்கும் சட்டத்துல வழி இருக்கு. இது ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. நம்ம பார்த்தோம்ல 1970களுடைய தொடக்கத்துல மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ இதுக்காக ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் படி 2001ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கான முடிவு அப்படின்றது எட்டப்பட்டிருந்தது. அதுக்கப்புறமா 2026 வரைக்கும் அதை நீட்டிக்கிறதுக்கான சட்ட திருத்தம் அப்படின்றது 84வது அரசியல் சாசன சட்ட திருத்தமா கொண்டு வரப்பட்டிருக்கு. சோ அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸை தற்காலிகமா நிறுத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த முறையும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது பண்ணலாம். இதுல உன்னிப்பா கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம், கடந்த 2021ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்செக்ஸ் அப்படின்றது நடத்தி இருக்கணும். ஆனா கோவிட் வந்ததுனால அதை பண்ண முடியல. அதை இப்போ பண்றதுக்கான ஏற்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனா அது எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்றது தெரிய வரல. ஒருவேளை இல்ல நாங்க டீலிமிட்டேஷன் பண்ணியே தான் தீர்வோம் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் உறுதியா இருக்கும் பட்சத்துல அதுக்கும் இந்த மாநில அரசுகள் ஒரு யோசனை முன்வைக்கிறாங்க. அதாவது நீங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா, அந்த 1971ஆம் ஆண்டு என்ன மக்கள் தொகை இருந்ததோ அதன் அடிப்படையில நீங்க டீலிமிட்டேஷன் இப்ப பண்ணுங்க. அப்படி பண்ணா ஒண்ணு பெருசா மாற்றம் இருக்காது அப்படின்றத அவங்க சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இது வெறும் அரசியல் சார்ந்த விஷயமா மட்டும் நம்ம சுருக்கி பார்க்காம ஒரு நாட்டுடைய பெரும்பான்மை மக்கள், ஒரு குறிப்பிட்ட தென் மாநில மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் அதிகமாகுதா குறையுதா அப்படின்ற வகையில இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அதிக அளவுல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு போறாங்களோ அதுதான் அந்த மக்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கும். அப்படி நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறையும் பட்சத்துல நாடாளுமன்றத்துல தங்களது குரலை பிரதிபலிக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் குறையுது அப்படின்னு அந்த மாநில மக்கள் நினைக்கிறது ரொம்பவும் இயற்கையானது. சோ இது எல்லாத்தையுமே கவனம் கொள்ளும்
கொள்ளுவாங்க அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோல இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான, ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம், நிறைய தகவல்கள் சார்ந்த விஷயம். முடிஞ்ச வரைக்கும் நான் எளிமையா சொல்லியிருக்கிறேன். சரி, இதுல இருந்து இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ பாஜக அரசு ஏன் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க? தென் மாநிலங்களுடைய இந்த ரெப்ரசன்டேஷனை குறைக்கணும் அப்படின்னு அவங்க ஏன் முடிவெடுத்திருக்காங்க? அப்படி குறையும்னு தெரிஞ்சும் இதை பண்றாங்களா அப்படின்ற மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் இருக்கும். அந்த பதிலை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.